ஹே காய்ஸ், இன்றைக்கி எல்லோரும் கேட்டால் ரஸ்மலாய் ரெசிபி தான் பார்க்குறோம். ஸோ இதுக்கு நான் வந்து 1.5 லிட்டர் பால் எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன். பால் கொதித்து வரும்போது நம்ம அதில் வந்து லெமன் ஜூஸ் ஆர் வினிகர் யூஸ் பண்ணலாம். நான் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஃபுல் பழம் ஜூஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கொதிக்கும்போது ஊற்றி அது வந்து திரையணும். அந்த பால் வந்து திரைஞ்சி வரணும். ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி ஊற்றி லெமன் ஜூஸ் ஊற்றி ஊற்றி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது இந்த அளவு நல்லா வந்து தெரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய இது ரஸ்மலாய் கிடைக்கும். பன்னீர் செய்கிற மெத்தட் தான். ஸோ இது வந்து நல்லா தெரிஞ்சு வந்ததும் நீங்கள் எடுத்து ஒரு 4 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் நீங்கள் நல்லா வடிகட்டி வச்சிடணும். நீங்கள் கிளாத் வச்சு வடித்தாலும் சரி, இந்த மாதிரி சல்லடை வச்சு அதை எடுத்து வடித்தாலும் சரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் வந்து கையால் நல்லா பிசையணும். உள்ளங்கை வந்து படுற அளவுக்கு நீங்கள் பிசையணும். அது வந்து இப்போ வந்து பிறப்பிறலாம் இருக்குது திருன்னு அது வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாக வரணும். அது வரை நீங்கள் நல்லா பிசையணும். பிசைஞ்சால் தான் அது வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். நம்ம குக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது சோக்கெல்லாம் பண்ணப்புறம் நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது வந்து நம்ம இந்த பிசைகிறதுல தான் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா வந்து பிசையணும். 1/2 ஹவராவது பிசைஞ்சு எடுத்தப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் ஒவ்வொரு பாலாக நீங்கள் எடுத்து 2 கைக்கு இடையில வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைட்டாக அது வந்து சப்பணும். ரொம்ப சின்னதாக இது பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் திக்னஸ் வந்து கொஞ்சம் இருக்கணும். அப்போ தான் அது உள்ளே போட்டு நம்ம ஜீராலாம் போட்டு இது பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லா வரும். ரொம்ப புஷ்ஷுன்னு ரொம்ப பெருசாகவும் வரும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து இதே மாதிரி தான் செய்யணும். கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து தட்டி ஸோ இதே மாதிரி எல்லா பன்னீரையும் ரெடி பண்ணி நம்ம வச்சிடணும். வச்சுட்டு வந்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டு பாயில் பண்ணணும். நான் வந்து 2 கப் வாட்டருக்கு 1.5 கப் சுகர் போட்டு கொதித்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த கிளிப்பை வந்து மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 லிட்டர் மில்க் எடுத்து நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ண நேரம் சுகர் ப்ளஸ் வந்து கொஞ்சம் வந்து ஏலக்காய் வந்து தட்டி போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உங்களுக்கு இஷ்டமான எல்லா நட்ஸும் போட்டுமே கொதிக்க வைக்கணும். பால் வந்து கொஞ்சம் திக்காக்கணும். இது வந்து நம்ம கீர் ரெடி பண்ணுவோம்ல, அதே மாதிரி வந்து பால் வந்து கொஞ்சம் திக்கான அப்புறம் வந்து நம்ம இதில் வந்து சுகர் சிரப்பில் இந்த பாயில் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு ரஸ்மலாயாக எடுத்து நம்ம இதில் போட்டு நல்லா வந்து குக் பண்ணணும். இது வந்து குக் பண்ணால் தான் அதுக்குள்ளே எல்லா மில்க்குமே போய் சோக் ஆகும். ஸோ இது வந்து நம்ம வந்து எப்படியோ அந்த பால் வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக ஆகிறது வரை நம்ம போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எல்லோ கலர் ஃபுட் கலரும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் 10 to 20 மினிட்ஸ் ஆகும் நம்ம பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக வந்து எல்லா இடத்துலையுமே அந்த மில்க் வந்து நமக்கு வந்து ஊறி இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சு நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணணும். அப்போ தான் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.